தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிருபைகளை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறவருடைய வார்த்தையாவது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 28வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் அவர்களுடைய பெலன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெலன் எல்லாம் அவர் மாத்திரமே. அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவரே அரணான அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அரணை தாண்டி ஒன்றும் உங்களை துக்கப்படுத்தவோ சேதப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ முடியாது. சங்கீத பகுதி என்பது தாவீதினுடைய சங்கீதம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்ததை அவன் நினைவு கூறுகிறான். இங்கே பார்க்கும் பொழுது, அவன் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. அதை அவன் தன் கைகளினால் கிழித்து அந்த கரடிக்கு தப்புவித்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த ஆட்டை அவன் தப்புவிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதன் பின்பு சில காலம் சென்ற பின்பாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் வந்து நிற்கிறார்கள். கோலியாத் அங்கே கொக்கரித்து கொண்டு இருக்கிறதான ஒரு நிலை. அங்கே கடந்து அவன் சொல்லுகிறான், அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கூழாங்கல்லை கொண்டு என்ன செய்கிறான்னா அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் பெலன் எல்லாம் ஒன்றுமில்லை, கர்த்தரே அவர்களுடைய பெலன். அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானவர். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அரண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள இருக்கிறதான மற்ற போர்க்கவசங்களோ மற்ற காரியங்களோ அல்ல, அவரே அவர்களுக்கு அரணாய் இருக்கிறார். அப்போ இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீதினுடைய வாழ்க்கையில் சவுல் அவனை யுத்தத்துக்கு போக செய்யும் முன்னாக எல்லாவற்றையும் அணிவித்து பார்க்கிறான். கேடகத்தை கொடுக்கிறான், மார்க்கவசத்தை கொடுக்கிறான், மற்ற எல்லாவற்றையும் அணிவித்து பார்க்கிறான். ஒன்றும் அவனுக்கு சூட் ஆகலை. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு அவர் தடியை பிடித்து கொண்டு போகும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தான்ப்பா என்னுடைய பலன், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவன் ஏன் பலத்தினால வரலன்னு சொல்லலை, ஏன் பலத்தினால் அவனை மேற்கொள்ளுவேன்னு அவன் சொல்லலை, ஏன் பலத்தினால நான் வந்து உன்னை போரடிப்பேன்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்ன, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உன்னை நான் சங்கரிப்பேன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவனை வீழ்த்தி போடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமாம் தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய பலன் எல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க என்கிட்ட ஒரு பலனும் இல்லை, வேண்டாங்க. கர்த்தர் உன்னுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன். ஆண்டவருடைய பலத்தை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை எனக்கு தந்துருங்கப்பா, உங்கள் பலன் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. பலவீனப்பட்டு நிற்கிறேன், பலவீனப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லாமல் போகிறதான சூழ்நிலை, எனக்குள்ளே பலனை நீர் தருவீராக. அது மாத்திரமல்ல, அவரே அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணாய் இருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணாய் இருப்பார். எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை யுத்தம் செய்யணுன்னாலும் அரணை தாண்டி தாங்க வரணும். தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு மகா பெரிய அரணாய் இருந்து, மிகப்பெரிய அரணாய் இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாக இருப்பான். தேவ பிள்ளையே, நீதிமானே, நீ கர்த்தருடைய அரணுக்குள்ளே வந்து சுகமாக இருப்பாய். தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், விடுவித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டது போல, நீரே உடைய பிள்ளைகளுக்கு பலனாயிரும், நீரே உடைய பிள்ளைகளுக்கு கோட்டையாயிரும், நீரே உடைய பிள்ளைகளுக்கு துருகமாயிரும். எங்கள் பலனெல்லாம் நீங்களாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய பலனாய் மாறட்டும். அவரே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அரணான அடைக்கலமாய் இருப்பாராக. தேவனாகிய கர்த்தரை மீறி மிஞ்சி ஒன்றும் உங்களை துக்கப்படுத்தவோ சேதப்படுத்தவோ முடியாது. தாண்டி போகத்தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you.